வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம். ஆமாம் சார். வருங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிப்போச்சு. ஆமாங்க சார். போனதில் வீடியோவில் நான் உங்களை பற்றி போட்டிருந்தேன், இது மாதிரி இடம் வாங்கி விற்கிறதுக்கு கொல்லிமலையில் வர அணுகுங்கன்ட்டு. ஆமாங்க எதுவும் சார். உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா? 2 பேர் பண்ணாங்க சார். பண்ணாங்களா? ஆமா. வருவாங்க. அதாவது மெதுவாக தான் ஸ்லோவாக வருவாங்க. ஏன்னா இடம் வாங்குறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க, இங்கே வந்து தங்கலாம் அப்படிங்கிறவங்க தான் வருவாங்க. ஆமாங்க சார். எங்கிட்டயும் 2, 3 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பரை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. சரிங்க சார். ஏங்க உங்ககிட்ட வந்து இந்த 5 சென்ட் 10 சென்ட் அப்படித்தான் இருக்குதா? இல்ல உங்கனால வந்து ஏக்கர் கணக்குல வாங்கி தர முடியுமா? இருக்கு சார். 5 சென்ட் 10 சென்ட் இருக்கு. ஏக்கர் கணக்கும் இருக்கு. ஓ! ஏக்கர்லயும் வச்சிருக்கீங்க. ஆமா சார். இப்ப கைவசம் எத்தனை ஏக்கர் இது இருக்குது? இப்போ குறைஞ்சது வந்து ஒரு 3, 4, 5, 10, 15, 30 ஏக்கர் வரை இருக்கு 30 சார். ஏக்கர் வரைக்கும் உங்கனால இப்ப செய்ய முடியும். அதுக்கு மேல கொண்டு கேட்டாலும் உங்கனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நெருக்கி தர கண்டிப்பா முடியும். 100 ஏக்கர் வரை பண்ணலாம் சார். ம். ஆமா. சரிங்க. இப்போ நான் வந்து இங்க ஒரு வீடு கட்டலாங்கிறதுக்காக வந்தேன். உங்களுக்கு வந்து கேட்டேன். எனக்கு தகுந்த மாரி பண்ணி குடுத்தீங்க. ஆமாங்க சார். இங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஒரு மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இடத்த வாங்கி போட்டா, அந்த மிளகு சாகுபடி பண்றதுக்கெல்லாம் ஆள் நீங்க ரெடி பண்ணி குடுப்பீங்களா? அதெல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் ஆள் இருக்கு. எல்லாம் வண்டியிலே வந்துருவாங்க. சொன்னா எல்லாம் போதும். ஓகே. பண்ணிருவாங்க. சரி, இப்போ 1 ஏக்கர்ல எவ்வளோங்க மிளகு எடுக்க முடியும்? ஒரு ஏக்கர்ல ஒரு ஒரு 7 லட்ச ரூவா. மீடியமா 7 லட்ச ரூவா எடுப்போம். அதாவது விளைச்சல் வந்தா கரெக்ட்டா விளைச்சல் வந்தா வந்தா. 7 லட்ச ரூவா ஆமா. எடுத்துறலாம். 1 ஏக்கர்ல. ஆமா சார். 1 ஏக்கருங்க எவ்வளோ போயிட்டு இருக்குதுங்க ஒரு கொல்லிமலையில இப்போ? ஏக்கரா சார் மெயின்ல வந்து 50ம் போகுது, 60ம் போகுது. 50 லட்சம். ஆமாங்க. ம். உள்ளுக்கு கொஞ்சம் போனா 40, 45, உள்ள 30 கூட போகுது. ரோட்டு மேல இருந்தா கொஞ்சம் ரேட் அதிகம். ஆமாங்க. ஆனா எத்தனை மரம் இருக்கணும்? இது எதாவது கணக்கு இருக்குதா அதுல? இல்ல எவ்வளோ வேணா வைக்கலாமா மரம்? சார் நம்ம ஒரு 350 மரம் நட முடியும். 1 ஏக்கர்ல. ஒரு ஏக்கருக்கு. அதுக்கு மேல வாய்ப்பு. சரி, அந்த சில்வர் ஓக்குல தான் இது படர்ந்து போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆ. அந்த சில்வர் ஓக் மரத்த வச்சு அது எத்தனை வருஷத்துல அது அவ்வளோ ஹைட்டு போகுது? எப்போ அந்த போடுறது? சில்வர் ஓக்கும் இந்த மிளகு செடி ஒரே டைம்ல போலாமா? இல்ல வந்து அது ஏறுனதுக்கு அப்புறம் தான் இத சுத்தி விடுவீங்களா எப்படி? அப்படிலாம் வாய்ப்பு இல்ல சார். 3 வருஷம். சில்வர் ஓக்கு ஆமா. வளர்றதுக்கு அதுக்கு மேல மிளகு நட்டு ஒரு 3 வருஷம். 6 வருஷம் வெயிட் பண்ணணும். 6 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேல நம்மளுக்கு ஈல்டு. 6 வருஷத்துலேருந்து ஈல்டு. ஆமா. அதுக்கப்புறம் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல அதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த செலவும் இல்ல. 50,000. 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா சார். 50 அடி. ஆ. வேற இடம் வாங்குனா அப்படி. ம். ஈல்டோட வாங்குனா உடனே அடுத்த வருஷமே. சரி, ஈல்டோட வாங்குறாங்க. அவங்களே ஈல்டு ஒரு 10 வருஷம் எடுத்துட்டாங்க. ஓகே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அது ஈல்டு குடுத்துட்ருக்கும்? அது குறைஞ்சது ஒரு 40 வருஷம் வரை வரும். நல்லா பாதுகாப்பா பண்ணா 40 வருஷம். 40. அதாவது எருகிருவெல்லாம் போட்டு வச்சா 40 வருஷம் வரும். ஆமாங்க சார். அதே மாரி இந்த வருஷம் குடுக்குற மாரியே ஈல்டு அடுத்த வருஷம் குடுக்குமா? இல்ல வந்து நாளா நாளா வயசாகுற மாரி அந்த இதுக்கும் அதனுடைய தரம் குறையுமா? அப்படி இல்லைங்க சார். ஒரு வருஷம் வந்து ஒரு 10 லட்சம் வித்தா அடுத்த வருஷம் 5 லட்சம் தான் விக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கம்மியா வருஷம் வரும் ஈல்டு. அதான் ஃபர்ஸ்ட் வருஷனுடைய ஈல்டு அதிகமா இருக்கும். அப்படி இல்ல. ம். ஒரு வருஷம் அதிகமா வரும், ஒரு வருஷம் கம்மியா வரும். அச்சா, அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆமா. வருஷம் 10 லட்சம், அடுத்த வருஷம் 5 5 லட்சம். லட்சம். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 10 லட்சம். 10 லட்சம் வரும். அப்புறம் கொஞ்சம் அதே தான் படிப்படியா தான். ஒரு வருஷம் அதிகமா வரும், ஒரு வருஷம் கம்மியா வரும். சரி, இப்போ வந்து எவ்வளோ பெர்சன்ட் நீங்க சார்ஜ் பண்றீங்க இடம் வாங்கி குடுக்குறதுக்கு? இடம் லட்சத்துக்கு வந்து 2000 சார். லட்சத்துக்கு 2000மா? இல்ல ஆமா. 1 லட்சத்துக்கு 2000 ரூவா. ஒரு லட்சத்துக்கு 2000 சார். இன் கேஸ் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கினா 20,000 உங்களுக்கு 20,000 குடுக்கணும். ஆமா சார். நியாயமாலாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் நீங்களும் வாங்குறீங்க. சரிங்க, இப்போ நாங்க வெளியூர்லேருந்து வரோம், சென்னையிலேருந்து வரோம், பாண்டிச்சேரியிலேருந்து வரோன்னா, வாங்கி ஒரு நாள் ரிஜிஸ்டருக்கு மட்டும் வந்தா போதுமா? இல்ல நாங்க வந்து இங்க 1 வாரம் 10 நாள் தங்க வேண்டியெல்லாம் இருக்குமா? இல்லைங்க சார். வந்து பார்க்கணும். இடத்த பார்க்குறோம். இடத்த பார்க்கணும். இடம் பார்த்துட்டு ஓகே. அப்படின்ட்டு நம்ம பேசிருவோம். அவங்க அங்க இருந்தா கூட நம்ம ஒரு அட்வான்ஸ் போட்டு பேசிருவோம். ரிஜிஸ்டருக்கு வந்தா போதும். ரிஜிஸ்டருக்கு வந்துட்டு போயிட்டா போதும். ஆமா. அப்புறம் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் சார். குடுத்துருவீங்க. இல்லைன்னா வர சொல்லி நீங்க போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க. இல்ல வர சொன்னாலும் நீங்க செலவுக்கு காசு குடுத்தா கொண்டு போய் வீட்லயே குடுத்துட்டு வந்துருவீங்க. அதெல்லாம் பண்ணிடலாம் சார். எனக்கு குடுத்த மாரி. ஆமா. எனக்கு கொடுமுடியிலே கொண்டாந்து என் டாக்குமெண்ட்ட குடுத்தீங்க. அது மாதிரி பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். ஆமா. ஓகே. ரொம்ப நன்றிங்க. சிறப்பா இருக்கு. இப்போ வந்து கொல்லிமலையில இன்னொன்னு கேட்குறேன். இந்த பிளாட் போட்டு விக்கிறதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஒரு 2 இடத்துல இருக்கு. ம். அதாவது மெயின்ல இருந்தா விக்கலாம். ம். கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் 10 அடி 20 அடி போனா அது வாய்ப்பு இல்ல. சரி, இந்த பட்டால ஒரு சின்ன சார் இந்த பட்டா வாங்கிராதீங்க, அந்த பட்டா வாங்கிராதீங்க அப்படின்னு சொல்லி என்ன போட்டு ஏதோ ஆரம்பத்துல குழப்பி விட்டீங்க. என்னென்ன பட்டா இருக்குதுங்க? என்ன பிரச்சனை? சார் வந்து அயன் பட்டா இருக்கு. அயன் பட்டான்னா என்ன? அயன் பட்டா வந்தா யார் வேணாலும் வாங்கலாம். சரி.
டீ பட்டா இருந்தால் ஒன்லி எஸ்டி மலையாளிகள் தான் வாங்கணும். மலையாளிங்க தான் வாங்கணும். அதான் இங்கே கொல்லிமலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கணும். ஆமாங்க. ம். அது ஏன் அதை அது வந்து அயன் பட்டாவை மாற்ற முடியாதா? அது நாட் ரைப்பு மட்டும்தான் செல்லும். ட்ரைபிள்ஸ் தான் வாங்கிக்கலாம். தான் செல்லும். இல்லை, இந்த அயன் பட்டா மட்டும் எப்படி வந்தது சிலருக்கு? அயன் பட்டா அதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து வந்துச்சு. எப்படியோ மாற்றிட்டாங்க. மாற்றுறதா இல்லைங்க, ஏதோ பரம்பரை பட்டா, வெள்ளைக்காரன் கொடுத்த பட்டா சார். அச்சா, அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கொடுத்தவங்க பட்டா வச்சு தான் இப்போ அதை தான் விற்க முடியுது. இப்போ எனக்கு வாங்கி கொடுத்து அயன் பட்டா, அயன் பட்டா அதனால் நான் பில்டிங் கட்ட முடிஞ்சுது, என்னால் என்ன பவர் கனெக்ஷன் எல்லாம் வாங்க முடியுது. இதே அந்த ட்ரைபிள்ஸ் வாங்கியிருந்தேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை. நீ ட்ரைபிள்ஸான்னு கேட்பான், இல்லைன்னு ரிஜெக்ட் அது ரெக்கார்டு பார்த்தாவே அவன் தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது வந்து அந்த பையனோட அப்பா விற்றுருப்பான், மகன் வந்து என்ன தாண்ட இடம்னா நான் விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஆமாங்க சார். இதில் நீங்கள் தெளிவாக பண்ணி கொடுத்துட்றீங்க, அதெல்லாம் தெளிவாக பண்ணிடுங்க சார். எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வராது. ஓகே, ரொம்ப நன்றிங்க சகோதரர். உங்கள் நம்பர் நான் இதில் கொடுத்துட்றேன், சரி. காண்டாக்ட் பண்ணுவாங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு செஞ்சதை வச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். சரி. வர்றவங்களுக்கு நல்லதை செஞ்சு அவங்க சொல்லணும், சார் நீங்கள் சொன்னீங்க நல்லா பண்ணார் சார் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க சார். ஓகேங்க.